Hi, hello buddies. I am RJ Karnika, grade 5B from Primrose Garden School. This is the message from Savitri by Arvindo. A few shall see what none yet understands. God shall grow up while the wise man talk and sleep. For man shall not know the coming till its hour, and belief shall what now till the work is done. Thank you. Bye. Hi, hello buddies. நான் உங்க J Krishika, grade 6 from Primrose Garden. Today's Karma Yogi Appa message. The woman alone completes man at all levels. At the bottom, she physically completes him to produce an offspring. At the top, she is the Shakti to Ishvara. Thank you. Bye. Everyone, I am your Ajay Raita, grade 7 from Primrose Garden School. In this show, we are going to see some logical question and answer. When the day after tomorrow is yesterday, day will be as far from Wednesday as today was from Wednesday. When the day before yesterday was tomorrow, what is the day after this day? Answer Thursday. And next, வாங்க விடுகதை பார்க்கலாம். இளமையில் இது நீளமாக இருக்கும், ஆனால் வயதானால் சுருங்கிவிடும். அது என்ன? யோசிங்க பார்க்கலாம். பதில் மெழுகுவர்த்தி. தேங்க்யூ. பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரம்மட்ஸ் பள்ளியின் தமிழாசிரியை டயானா. நாளை எந்த நாள் தெரியுமா? உழவர்கள் திருநாள். உழவர்கள் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது காலம் காலமாய் வரும் வாழ்வியல் மொழி. உழவனின் மேன்மையை உணர்ந்ததால்தான் அக்காலம் தொட்டு இக்காலம் வரை கவிஞர் பெருமக்கள் உழவர்களை வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. அத்தகு உழவர்களுக்கும் அவர்களது உழைப்பிற்கு உறுதுணையாய் இருப்பவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அதன் வாயிலாக அவர்களது நல்ல ஆசிகளை நாம் பெறுவதற்கு ஏதுவாக நாம் கொண்டாடுவதே உழவர் திருநாளாம். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உழைத்து கரங்கள் உரமேறி இருக்க, களையத்தில் கஞ்சியுடன் காதோரம் நடந்து காளைகளை விரட்டி கழனியிலே ஏர் ஓட்டி உழவு வேலைகள் செய்து உருப்படியாய் நெல்மணிகளை களத்து மேட்டில் கொண்டு சேர்க்கும் உயர்ந்தவரே உழவர்கள். ஏரோட்டிகளை பாராட்டி உளம் குளிர செய்வதே உழவர் திருநாள். நன்றி, வணக்கம்.